ட்ரேடர்ஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும். இது நடக்கும், இது நடக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம எந்த கருத்தையும் வலியுறுத்துறது கிடையாது. இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனையும் கிடையாது. பங்குகளை வாங்கவோ விற்கவோ எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படுறதில்ல. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோடு நம்ம தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நண்பர்களே, நமக்கு இன்னைக்கு டாடா ஸ்டீல் நல்லா பிரேக் அவுட் ஆகிட்டான். நம்ம ட்ரெண்ட் லைன் கூட உடச்சி பிரேக் அவுட் ஆகிட்டான். இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, இதுக்கு நான் எப்படி போட்டுக்கிறோம் அப்படிங்கிறத பாருங்க. இந்த ஹையிலிருந்து, அதாவது ஏற்கனவே ப்ரீவியஸ் ஹை கிட்டத்தட்ட எப்போ வச்சுருந்தான் பாருங்க. இந்த ப்ரீவியஸ் ஹை கிட்டத்தட்ட செப்டம்பர் 2021 வச்சுருந்தான். இப்போ இதோட நெக்லைனில் நிற்கிறான். இப்போ இதோட கிட்டத்தட்ட நெக்லைனில் நிற்கிறான். இதை உடைச்சு மேலே போனா அப்படின்னு சொன்னாக்க 1.61 ஆர் 2.61 ரெண்டுத்துக்குமே வாய்ப்பு இருக்குது. நம்ம என்ன செய்கிறோம், ரெண்டுத்துலேயும் கோடை போட்டு வச்சுக்கிறோம். மார்ச் மாதம் செகண்ட் வீக் பிறகோ இல்லாட்டி ஃபஸ்ட் வீக் பிறகோ கூட இறங்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணுறோம், எந்த இடத்துல திரும்புகிறாங்கிறத நம்ம பார்க்குறோம். சப்போஸ் இந்த ட்ரெண்ட் லைன் போடணும், மூவிங் ஆவரேஜ்லேயே போடணும் அப்படின்னு சொன்னாக்க, நம்ம இதுதான் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். அந்த வீடியோ பேஸ் பண்ணி தான் சொல்கிறது. நான் திருப்பி சொல்கிறேன், நீங்கள் அதில் போய் நல்லா கூட பார்த்துக்கலாம். மூவிங் ஆவரேஜ் 13, மூவிங் ஆவரேஜ் 61, அப்புறம் மூவிங் ஆவரேஜ் 200. இதுதான் நம்ம ஏற்கனவே நம்ம போன வாரமே டாடா ஸ்டீல் என்ன செய்ய போகிறான்னே தெரியாமல் காத்துக்கிட்டு இருக்கிறான், இதை உடைச்சாத்தான் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ கிட்டத்தட்ட அதை உடைக்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டான். உடைச்சிட்டான்னே சொல்லலாம். உடைச்சிட்டா இந்த இடத்துல ஒரு புல் பேக் வரும்னு எதிர்பார்க்கலாம். இதை உடைச்சதுக்கு பிறகு இந்த நெக்லைன் இருக்கா, 147க்கு ஒரு நெக்லைன் இருக்குது. இந்த இருக்க இங்கே கொஞ்சம் பார்த்தோம்னா தெரியும். இந்த இருக்க நெக்லைன், இந்த இடத்துல ஒரு நெக்லைன். இப்போ இதை டச் பண்ணிவிட்டு ஒரு புல் பேக் எடுத்துட்டு அப்படியே மேலே ஏறினா அப்படின்னு சொன்னாக்க, நம்ம எதிர்பார்க்கலாம் 1.618 எதிர்பார்க்கலாம். அதையும் உடைச்சு மேலே ஏறுறான்னா 2.618 எதிர்பார்க்கலாம். இது 2 மார்க் நான் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 மார்க் பண்ணி வச்சுருக்கிறேன். சப்போஸ் கீழே இறங்கினான்னாக்க நமக்கு இந்த பிவோட் பாயிண்ட் வரைக்கும் பொட்டன்ஷியல் இருக்குது. இந்த இடம் வரைக்கும் கூட பொட்டன்ஷியல் இருக்குது. இந்த இடத்த ஆல்ரெடி இறங்கியிருக்கிறான் பாருங்க. 80 ரூபாய்க்கு ஆல்ரெடி இறங்கியிருக்கிறான். இறங்கிட்டு ஏறி இருக்கிற இந்த 20%, இந்த 23%யும் கவர் பண்ணிட்டான். அப்போ இந்த 23% தான் நான் கவர் பண்ணல. அதாவது இந்த பிவோட் பாயிண்ட்டு அதுவும் கூட இங்கே கவர் பண்ணிட்டான். அதனால இப்போதைக்கு இறங்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. அப்படி இறங்கினான்னா இங்கே வரைக்கும் இறங்கினா தான் உண்டு. கிட்டத்தட்ட 380 வரைக்கும் இறங்கினா தான் உண்டு. ஏன்னா இந்த இடத்துலலாம் எல்லாமே கவர் ஆயிடுச்சு, கேப் எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு. அதனால புது கேப்பு தான் வைக்கணும். இப்போ ஏறினா தான் புது கேப் வைக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய அனுமானம் தான். இது கண்டிப்பாக நடக்கணும்னு நான் சொல்லலை, பட் என்னுடைய அனுமானம். அதனால் நான் வெயிட் பண்ணுறதுக்காக நான் சொல்ல வரேன். மேலே உடச்சி போகட்டும், நெக்லைனை உடச்சி போகட்டும், 1.618 உடைக்கட்டும், 2.618 உடைக்கட்டும். எல்லாருக்கும் நல்ல ப்ராஃபிட் கிடைக்கட்டும். வாழ்க வளமுடன். நன்றி நண்பர்களே.